அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், அதான் அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதர்களுக்கு இது விளங்கவே இல்லை பாருங்க. எருசலேமிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கலாத்தியா நாட்டுக்கு வருகிறார்கள். அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சில காரியங்களை போதிக்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யூத மார்க்கத்திற்கு மாற வேண்டும், யூத பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். யூத மார்க்கத்துல என்ன பழக்க வழக்கம் இருக்கு? அதுல ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் பல காரியங்கள் பிரமாணங்களை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் செய்யணும், அப்பதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும், அப்பதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான போதனையை, ஒரு தவறான எண்ணங்களை அவர்களுடைய இருதயத்துல விதைக்கிறார்கள். இப்போ இதை கேட்டதும் அவங்களுக்குள்ள பயங்கரமான குழப்பம் வந்துருச்சு. என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆனா உங்களுக்கு முன்னாடி வந்த பவுல் இந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு சொல்லலையே. நீங்க விசுவாசித்து மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே போதும், ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் போதும், இதான் சொன்னாரு.